இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26-27. உலகம் முழுவதையும் ரட்சிக்க வந்த ஒரே மீட்பர் தன் மரண வேளையில் ஒரு மகனாக தன் தாய்க்கு என்ன செய்தார்? சிலுவை என்பது மரணத்தின் சின்னம் மட்டும் அல்ல, அது மாறாக பாசத்தின் அடையாளமும் கூட. இயேசுவின் சிலுவை கருகே அவரது தாய் மரியாள் நின்று கொண்டிருந்தார்கள். சிமியோன் தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு பட்டயம் அவர் இதயத்தை துளைக்கிறது. அந்த வேளையிலும் இயேசு தன் தாயின் எதிர்கால பாதுகாப்பிற்காக தன் அன்பு சீடன் யோவானை தேர்ந்தெடுக்கிறார். மரண இருள் சூழ்ந்த வேளையில் உன் அங்கங்கள் ஒவ்வொன்றும் அன்பினால் பேசுகின்றன. வலிகள் உன்னை வாட்டினாலும் உன் பாசத்தின் ஊற்றோ வற்றவே இல்லை. ஸ்திரீயே, ஸ்திரீயே என்று நீ அழைத்தது மரியாதையின் மகுடம். உன் மரிக்கும் தருவாயிலும் தாய்மைக்கு நீ செய்த தர்மம். அதோ உன் மகன், இதோ உன் தாய். அதோ உன் மகன், இதோ உன் தாய். இரத்த பந்தங்களை விட இறை அன்பு பெரிதென காட்டினாய். உன்னை சுமந்த தாய்க்கு நீ உயிருக்கும் மேலான ஒரு துணையை தந்து சென்றாய். உலகத்தின் பாவங்களை சுமந்தபடியே ஒரு மகனின் கடமையை முடிக்கின்றாய். சிலுவையின் அடியில் நீ சிந்தின இரத்தத்தினால் திரு சபை என்னும் புதிய குடும்பத்தை பெற்றெடுக்கிறாய். இயேசு தன் தாயை ஸ்திரீயே என அழைத்தது அவமதிப்பதல்ல, அது அக்காலத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய சொல். இதன் மூலம் அவர் வெறும் இரத்த பந்தங்களுக்கு மட்டும் மகனாக இல்லாமல் அகில உலகத்திற்கும் புதிய ஆவிக்குரிய உறவை அறிமுகப்படுத்தினார். இதுவே திருச்சபையின் தொடக்கம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். நம்முடைய கஷ்டகாலங்களிலும் நாம் மற்றவர்களின் நலனில் அக்கறை கொள்கிறோமா? இயேசுவை போல பிறர் மீது பாசம் காட்ட பழகுவோம்.